இங்கிலாந்து தேசத்தில் பல வருடங்களுக்கு முன்பாக எட்வர்ட் VIII என்கிற ஒருவர் ராஜாவின் மகனாக இருந்தார். ராஜா இறந்த பிற்பாடு அவரே ராஜாவாக வேண்டியது. இங்கிலாந்து தேசத்துக்கே ராஜானா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த காலத்துல இங்கிலாந்து ஒரு சூப்பர் பவரா இருந்துச்சு. அப்பத்திக்கு இந்தியா கூட இங்கிலாந்தோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. உலகத்துல அவங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாத நாடே கிடையாது. ஆகவேதான் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்பார்கள். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னா அவங்க ராஜ்யத்துல எப்பயுமே சூரியன் இருக்குமா? அப்படிப்பட்ட இங்கிலாந்து சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாகிறதுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா யாருங்க வேணான்னு சொல்லுவா? யாருங்க அதை நிராகரிப்பா? தன்னுடைய தந்தை இறந்த பிறகு எட்வர்ட் VIII அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக தகுதியுள்ளவரானார். அந்த நேரத்தில் அவரிடத்தில் ஆர்ச் பிஷப் கேண்டர்பரியும் அவரோடு கூட அநேகரும் சென்று, ஐயா நீங்க ராஜாவாகணும், நீங்க ராஜாவாகிறதுக்கான சூழ்நிலை வந்திருக்கு, அதனால உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. யாரு வேணான்னு சொல்லுவா? விருப்பம் இருக்குன்னு அவர் சொன்னாரு. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. என்னன்னா, ராஜாவாகணும்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், உங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகாதபடினால் ஒரு கன்னி பெண்ணை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அவங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க அந்த மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு பட்டாபிஷேகம், அதாவது கரனேஷன் செஞ்சு உங்களை ராஜாவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. எல்லாருமா கிளம்பி அமெரிக்காவுக்கு போனாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அமெரிக்கால இருக்கு. அந்த பொண்ணு பேரு சிம்சன். அவங்க கிட்ட போய், அம்மா ராஜாவுக்கு நீங்க மனைவி ஆகணும், எங்க கூட வர்றீங்களா அப்படின்னு கேட்டா, சார் ஏற்கனவே எனக்கு 2 டைவர்ஸ் ஆயிருச்சு, இப்ப 3வது டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிருக்கேன்னு அந்த அம்மா சொல்லுச்சு. போன எல்லாரும் அதே பிளைட்ல திரும்ப வந்துட்டாங்க. இது நம்ம ராஜாக்கு இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ராஜாவோட மனைவி ஆகணும்னா கன்னி பெண்ணா இருக்கணும், கல்யாணம் ஆயிருக்க கூடாது. இவங்க 2 கல்யாணம் பண்ணி இப்ப 3வது லைன்ல நின்னுட்டு இருக்காங்க டைவர்ஸ்க்காக. அதனால எந்த வகையிலுமே இது ராஜாக்கு உகந்ததல்ல. அதனால அவங்க எல்லாரும் பின்வாங்கி வந்து ராஜாவை பார்த்து, ராஜா நீங்க தெரிஞ்சு லவ் பண்ணீங்களோ இல்ல தெரியாம லவ் பண்ணீங்களோ, அந்த பொண்ணோட சூழ்நிலை இதுதான், அந்த பொண்ணு நமக்கு மனைவியா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. உங்களுக்கு இங்கிலாந்து சிம்மாசனம் வேணும்னா அந்த பொண்ணை விட்டுருங்க, இல்ல சிம்மாசனம் வேணாம் அந்த பொண்ணே வேணும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இருக்கிற உங்களோட தம்பி இந்த இங்கிலாந்து சாம்ராஜ்யத்துக்கு ராஜாவாவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 நிமிஷம் கூட அவர் யோசிக்கல. எட்வர்ட் VIII என்ன சொன்னார் தெரியுமா? யாருக்கு வேணும் உங்க சிங்காசனம், யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு. சிம்சன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 3 முறை விவாகரத்துக்கு அப்ளை பண்ண அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கிலாந்து ராஜ்யத்தையே நிராகரித்தார். இங்கிலாந்து சர்ச்சின் அதிகாரத்தையே நிராகரித்தார். செக்யூலர் வேர்ல்டில் ஒரு மனுஷியை இன்னொரு மனுஷன் காதலிச்சு பண்ணின மிகப்பெரிய தியாகம் என்னன்னு சொன்னா இந்த தியாகத்தை தான் சொல்லுவாங்க. ஏன்னா யார் விட்டுட்டு வருவாங்கங்க? அவ்வளவு பெரிய ராஜ்யம், அவ்வளவு பெரிய அதிகாரம், இங்கிலாந்து சர்ச்சின் மீது ஆதிக்கம், யார் இதெல்லாம் விட்டுட்டு வருவா? ஏற்கனவே 2 முறை விவாகரத்து வாங்கின ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ பெரிய நன்மையை, இவ்வளோ பெரிய லாபத்தை உதறிவிட்டார் என்றால் எட்வர்ட் VIII செக்யூலர் உலகத்தில் இவர் உண்மையான காதலன், உண்மையா காதலிச்சாரு, ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ பெரிய அதிகாரத்தை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு காதல் கதையை சொல்றேன். அந்த கதையில அந்த பொண்ணை விட மிகவும் மோசமான நிலைமையில இருக்கிற மனுஷனுக்காக, பாவத்திலே உழன்று போன மனுஷனுக்காக என் ஆண்டவராகி இயேசு விட்டுட்டு வந்தது ஏதோ ராஜ்யத்தை அல்ல, பரலோகத்தையே விட்டுட்டு வந்தார். நமக்காக பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து நம்முடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு சிலுவையிலே நமக்காக மரித்த தம்முடைய அன்பை சம்பூர்ணமாய் நமக்கு வெளிப்படுத்தின தேவனவர். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? அவரை நாம் எவ்வாறு காண முடியும்? அவர் அன்பு நிறைந்தவர், நம்முடைய நேசரவர்.